ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ ஆம் அப்துல் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் தான் செய்யலான்னு குக்கரில் பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். வீட்டில் வந்து சௌசௌவும் வெண்டைக்காவும் இருந்துச்சு. அதை வந்து நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர்லேயும் வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துருந்துச்சு. ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி பழம், நறுக்கி வச்சுருந்த காய்கறியும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து நான் வெண்டைக்காய் வந்து பொரியல் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சைடு வந்து சாதமும் வெந்து வந்துருந்துச்சு. அதை வடித்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன். குக்கரில் வெந்த காய்கறியை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காவுமே வெந்து வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு செய்யலான்னு தான் புட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தேவையான அளவு புட்டு மாவு எடுத்து உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்கேன். சாம்பாருக்கு வந்து லாஸ்ட்டு வந்து தாளிப்பு சேர்த்து நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த டைமில் உப்பு இருக்கா என்ன ஏதுன்னு நான் செக் பண்ணிவிட்டு, பிள்ளைங்களுக்கு வந்து கரெக்டான உப்பு உரப்பு தான் இருந்துச்சு. ரொம்ப உரப்பும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் புட்டுமே வந்து நல்லா ரெடியாகி வந்துருந்துச்சு. அதை நான் வேறு பாத்திரத்தில் நான் வந்து மாற்றிக்கிட்டேன். புட்டு வந்து பிள்ளைங்க வந்து வெறுமனே சாப்பிட மாட்டாங்கன்னு தான் பிள்ளைங்களுக்கு வந்து பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புட்டில் வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து தேவையான அளவு சீனியாவது நாட்டு சர்க்கரையாவது சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது சீனியோ நெய்யோ நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா அதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறின பிறகு சேர்த்தா கூட அந்த அளவுக்கு ரொம்ப வெரப்பாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு சாஃப்டாகவும் வரும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து 2 பாத்திரத்தில் தனித்தனியாக வந்து புட்டையும் சேர்த்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பையனுக்கு கூட நான் லன்ச் பாக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சாதம் போட்டு ஆற வச்சிடலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னதான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் பிள்ளைங்க வந்து காய்கறி வந்து அவ்வளோவா வந்து எடுத்துக்கிறவே மாட்டுக்காங்க. பிள்ளைங்க வந்து காய்கறி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நானும் பிள்ளைங்கிட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன், சாப்பிடுப்பா எதுவும் மிச்சம் வந்து கொண்டு வராதன்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே காய்கறி ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து பொரியல் எதுவும் பண்ணியிருந்தா ரிட்டன் தான் கொண்டு வருவான். இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியலுங்கிறதுனால சாப்பிட்டு தான் வருவான்னு இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சமையல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லன்ச் பாக்குமே பிள்ளைக்கு வந்து நான் கொடுத்து விட்டுட்டேன்.
பிறகு பிள்ளைங்க ஸ்கூல் போன பிறகு இந்த 2மே பிள்ளைங்க வந்து மிச்சம் வச்சது. அதுக்கப்புறம் அதையும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை வந்து பார்த்தேன். லாஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சுன்னு டிவி வந்து போட்டுட்டு யாருக்கெல்லாம் வந்து சாங் கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் சாங் கேட்டுக்கிட்டே நான் வந்து அவ்வளோ ஒர்க்கையும் நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சி நீட்டாக வச்சேன். லாஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு கிச்சன். எப்போவுமே பிள்ளைங்க போன பிறகு தானே எந்த ஒரு வேலையும் நம்ம பண்ண முடியும். எடுத்த உடனே எல்லாத்தையுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது. பிள்ளைங்கள தானே அதுவும் ஒருத்தன் வந்து என் மகன் வந்து காலையிலே சீக்கிரம் போயிடுவாங்க 7:30க்கு. 2வது வந்து பொட்ட பிள்ள வந்து இங்கே பக்கத்தில் தான் படிக்காங்க. அவங்கள நான் தான் கொண்டு போய் விடணும். கொண்டு போய் விட்டுட்டு வந்து தான் வேலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றலாம். நம்ம வீட்டில் செடிகள்லாம் ரொம்பலாம் இல்லை, கருவேப்பிலை செடி மட்டும்தான் நிற்கி. அதுக்கு மட்டும் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அந்த அப்படியே சுற்றி இயற்கையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா காற்று வந்துச்சு. சரி, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.